வந்து divisibility by 6 பார்ப்போம். நம்ம வந்து 2க்கும் 3க்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருப்போம். 2னா எப்படி? 2னா லாஸ்ட் டிஜிட் வந்து divisible by 2 இருக்கும். 3னா என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து மூணு நம்பர் 3 4 6 இருக்குன்னா 3 + 4 7 7 + 6 13. இது வந்து 3 ஆல டிவைட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு டிவைட் ஆச்சுன்னா அது divisibility by 3 ன்னு சொல்லுவோம். 6க்கு எப்படின்னா 2க்கும் 3க்கும் எப்படி கண்டுபிடிச்சோமோ அந்த 2ம் 3யும் ரெண்டு ரூலையும் ஒரே இதுக்கு அப்ளை பண்ணா அதுதான் 6. both 2 and 3 condition follows. First நம்ம இந்த நம்பரை செக் பண்ணுவோமா 72414. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன லாஸ்ட் டிஜிட் வந்து divisible by 2 ஆன்னு பார்க்கணும். 4 divided by 2 2. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து கிளியர் ஆயிடுச்சு. செகண்ட் ரூல் என்ன sum of digits divided by 3. sum of digits பார்ப்போம் 7 + 2 9 9 + 4 13 13 + 1 14 14 + 4 18 18 divided by 3 வந்து பாத்தீங்கன்னா 6. அப்பனா இது 3 டேபிள்ல டிவைட் ஆகுது. இது 2 டேபிள்ல டிவைட் ஆகுது, 3 டேபிள்ல டிவைட் ஆகுது. அப்ப இந்த கண்டிஷன் வந்து கிளியரா ப்ரூவ் ஆயிடுச்சு. 72414 என்ற நம்பர் வந்து 6 ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். இப்போ ரெண்டாவது நம்பர் எடுத்துங்க 6 5 3 4 1. இல்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க லாஸ்ட் நம்பர் 1 1 வந்து 2 ஆல டிவிசிபிள் ஆகாது. அப்பனா கண்டிப்பா இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இது ஃபெயில்ஸ் ஆயிடுச்சு. அதனால இந்த நம்பர் வந்து கண்டிப்பா 6 ஆல டிவைட் ஆகாது. நம்ம செகண்ட் கண்டிஷனை செக் பண்ண தேவையில்லை. அடுத்தது divisibility by 7. இது எப்படின்னா லாஸ்ட் டிஜிட் into 2 minus ரிமைனிங் டிஜிட். இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட்டா இருக்கு 1 இருக்கா இந்த 1 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதான் சொன்னல லாஸ்ட் டிஜிட் மல்டிப்ளை by 2 minus ரிமைனிங் டிஜிட். ரிமைனிங் டிஜிட் என்ன இருக்கு 86 இருக்கா அப்படின்னா 86 minus 2 வந்து 84. இப்போ திருப்பி வந்து இதுதான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுல லாஸ்ட் டிஜிட் வந்து 4 இருக்கு. 4 வந்து into 2 பண்ணுங்க. 2 பண்ணீங்கன்னா 8 வருமா? 8 minus ரிமைனிங் டிஜிட். ரிமைனிங் டிஜிட் தான் 8 0. இதோட ரூல் என்னன்னா இந்த மாதிரி நம்ம செயின் ரியாக்ஷன் மாதிரி போய் கடைசியில வந்து 0 ன்னு வந்துச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பா divisible by 7. அப்படி இல்ல நான் முன்னாடியே கண்டுபிடிக்கிறேன்னா 84 ன்னு ஒரு நம்பர் வந்துச்சு. 84 என்ற நம்பர் வந்து 7 ஆல divisible ஆகுமா ஆகாதா? divisible ஆகும். இது வந்து 7 டேபிள்ல divisible ஆகும். 12 7s are 84. புரிஞ்சு போச்சு. இதுலயே கூட நமக்கு டைரக்டா நம்ம 84 divisible பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இதுலயே கூட ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படி இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு கிளியர் பண்ணனும்னா கடைசி ஸ்டெப் வரைக்கும் நம்ம போலாம். கடைசி ஸ்டெப் 0 வந்துருச்சுன்னா இந்த நம்பர் வந்து divisible by 7. அத மாதிரி அடுத்த நம்பர் நம்ம எடுத்துப்போம் 1736. இந்த 1736ல லாஸ்ட் டிஜிட் பாத்தீங்கன்னா 6. 6 வந்து என்ன பண்ணனும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 minus 173. 173 ல 12 ல 173 போகாது. நம்ம புரியுதுக்கா பேசிருக்கேன். நீங்க 173 ல 2 மைனஸ் பண்ணுங்க. 173 ல 12 போச்சுனா 161. இப்போ அடுத்த செயின் ரியாக்ஷன் வந்துருச்சு. 161 நான் செக் பண்ண முடிஞ்சா டைரக்டா செக் பண்ணலாம். அப்படி இல்ல கஷ்டமா இருக்குன்னா அடுத்த ரூல் தான் போகணும். கடைசி நம்பர் 1 1 into 2 2 2 minus 16 அப்பனா 14 ஆச்சா? கடைசி நம்பர் வாங்க. திருப்பி கடைசி நம்பர் வந்தீங்கன்னா 2 8 minus 1 7 வருது. 0 வரல. அப்பனா இந்த நம்பர் கண்டிப்பா வந்து 7 ஆல divisible ஆகாது. இத மாதிரி நம்ம எல்லா நம்பரும் என்ன மாதிரி நம்பர் கொடுத்தாலும் நம்ம நம்பர் வந்து 7 ஆல divisible ஆகுமா ஆகாதுன்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8. 8 என்ன ரூல்னா லாஸ்ட் 3 digits should be divisible by 8. நம்ம 4 பார்த்திருப்போம். 4 எப்படி பார்த்திருப்போம்? லாஸ்ட் 2 நம்பர் தான். லாஸ்ட் 2 நம்பர் வந்து நமக்கு 4 ல divisible ஆனவே அந்த நம்பர் வந்து divisibility டெஸ்ட்ல வந்து ட்ரூ ஆயிடும். 4 ல divisible ஆகும்னு சொல்லிருப்போம். அதே மாதிரி 8 க்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கணும். இப்போ 352 நான் எடுக்கிறேன். 352 8 ஆல டிவைட் ஆகலாம் பார்ப்போம். 8 3s are 24. 1 sorry last 352 okay 352 divided by 8 8 4s are 32 divided 3 2 அப்பனா 3 4 32 கண்டிப்பா divisible ஆகுது. லாஸ்ட் 3 நம்பர் வந்து 8 ஆல டிவைட் ஆகுது. அப்பனா இந்த நம்பர் எல்லாமே வந்து கண்டிப்பா 8 ஆல divisible ஆகும்.
நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துங்க 576484. இதுல வந்து லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 484. 484 divisible by 8 ஆவதா செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணீங்கன்னா 6 8 ஆர் 48. அடுத்தது 4 இது கண்டிப்பா டிவிசிபிள் ஆகாது. அப்படினா இந்த நம்பரும் 8 ஆல டிவிசிபிள் ஆகாது. இப்போ வந்து நம்ம 6 7 8 பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9 பார்க்க போறோம். டிவிசிபிள் பை 9. டிவிசிபிள் பை 9 ல ஒரு எக்ஸாம்பிள் 81 எடுத்துப்போமா. 81 ல இப்போ இந்த நம்ம வந்து 3 க்கு பாத்துப்போம். 3 க்கு எப்படி பாத்துப்போம்? 3 க்கு 27 எடுத்துப்போமா. 27 வந்து 3 க்கு பதிலா டிவிசிபிள் ஆகுமா ஆகாதா? எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை வந்து 3 ஆல டிவைட் பண்ணா டிவைட் ஆச்சுன்னா அது வந்து டிவிசிபிலிட்டி பை 3. 2 + 7 வந்து 9. 9 டிவைடட் பை 3 3 டிவிசிபிள் ஆகுது. அப்புறம் 3 ஆல டிவிசிபிள் ஆகும்னு சொல்லியிருக்கோம். இது எப்படின்னா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி அதை வந்து 9 அதே தான் நம்ம 3 க்கு என்ன ஃபாலோ பண்ணுவோம் அதே தான் இதுக்கு ஃபாலோ பண்ண போறோம். எல்லா நம்பரையும் சம் பண்ணிட்டு அதை டிவைடட் பை 9 போட்டுப்போம். 8 + 1 9. 9 டிவைடட் பை 9 1. இது டிவிசிபிள் ஆகுது. அப்புறம் இந்த ரூல் வந்து கரெக்டா இருக்கும். அடுத்த 9 டிவைட் ஆகுது ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமா. 99 எடுத்துப்போம். 99 ஆட் பண்ணி 9 + 9 18. 18 டிவைடட் பை 9 2. இது டிவிசிபிள் ஆகுது. அப்புறம் இந்த நம்பர் வந்து 9 ஆல டிவிசிபிள் ஆகுன்றது. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அதை வந்து பிரிக்கணும். பிரிச்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ 48310 இந்த நம்பர் எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 0ன்றது வந்து ஒன்ஸ், 1ன்றது டென்ஸ், 3ன்றது ஹண்ட்ரட்ஸ், 8ன்றது தௌசண்ட்ஸ், 4ன்றது 10,000. அதான் நம்ம வந்து 48,310ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபேஸ் வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ். இப்போ 4ன்றது ஒரு ஃபேஸ், 8ன்றது ஒரு ஃபேஸ், 3ன்றது ஒரு ஃபேஸ், 1ன்றது ஒரு ஃபேஸ், 0ன்றது ஒரு ஃபேஸ். இப்போ 3யோட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா 100 தான் 3யோட ஃபேஸ் வேல்யூ. 5 is the face value of 3 கேட்டாங்கன்னா 3 எங்க இருக்கு அவ்வளவு ஃபர்ஸ்ட் 3 எங்க இருக்கா நம்ம சொன்ன மாதிரி முதல்ல பிரிச்சு வச்சுக்கணும். 1 10 100 1000 10,000 பிரிச்சுட்டு 3 க்கு அப்புறம் என்ன நம்ம புடிச்சிருக்கோம் 100. அப்படினா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 3 is 100. இதுவே அடுத்த क्वेश्चन வந்து பிளேஸ் வேல்யூ வச்சு கேட்கலாம். பிளேஸ் வேல்யூ வச்சு எப்படி கேட்கலாம்னா find the place value of 10,000 அப்படி இல்லனா 100 அப்படி கேட்கலாம். 10,000 கேட்டா அப்படியே ரிவர்ஸ்ல வரும். 10,000 ஓட பிளேஸ் வேல்யூ என்னது 4. அதுவே 100 ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 100 க்கு என்ன இருக்கு 3. அவ்வளவுதான். இந்த மாதிரி क्वेश्चन வந்து அடிக்கடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. அத கொஞ்சம் இத வந்து நல்லா பாத்துக்கணும். ஒன்றும் கஷ்டமா இல்ல, ஈஸி தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈஸியா சொல்லலாம் எது ஃபேஸ் வேல்யூ எது பிளேஸ் வேல்யூ. ஃபேஸ்னா முகம், நம்ம முகத்துக்கு நேரம் எது தெரியுது அப்படின்னு ஷார்ட்கட்டா வச்சுக்கலாம். 483னா முகத்துக்கு நேரம் தெரியுதாங்க அது ஃபேஸ் வேல்யூ வச்சுக்கலாம். பிளேஸ்னா எந்த பிளேஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கு, 1 பிளேஸ், 10 பிளேஸ், 100 பிளேஸ், 1000 பிளேஸ், அது எந்த பிளேஸ்ல உட்கார்ந்துருக்கு பாத்தோம்னா பிளேஸ் வேல்யூ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். இதை வந்து கூட்டுத்தொடர்னு சொல்லுவாங்க. இப்போ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பேசிக் சம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடத்துல இருந்து அடிக்கடி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு சம்மு கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிபி ஏபியில் நிச்சயமாக ஒரு சம்மு வரும். எப்படி நம்பர் சைஸ்லாம் 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் நம்ம வந்து இப்போ நடத்துல பேசிக்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். அடுத்த 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏபிலேருந்து வரலாம், அப்படின்னா ஜிபிலேருந்து வரலாம். அதான் ஏபின்றதை நம்ம வந்து ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டு போகிறது பெஸ்ட்டு. ஏபின்றது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். இதை வந்து தமிழில் கூட்டுத்தொடர்னு சொல்லுவாங்க. இதோட ஜெனரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா a, a plus d, a plus 2d, a plus 3d. இதை அப்படியே டேரக்டாக பார்க்கும்போது ஒரு குழப்பம் வரும். இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிட்டேன் 1 2 3 4 5 எடுத்துட்டு a is equal to 1. d எப்படி வந்துச்சு நீங்க கேட்கலாம். d எப்படி வந்துச்சுன்னா d னா டிஃபரன்ஸ். d னா டிஃபரன்ஸ். இப்போ 1 க்கு 2 க்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னது 1. அப்படினா டிஃபரன்ஸ் வந்து 1. இப்போ a ஓட வேல்யூ நமக்கு தெரியும். இது ரெண்டுத்தையும் 1 க்கு 2 க்கு உள்ள வேல்யூ டிஃபரன்ஸ் 1. அப்படினா a வேல்யூ 1, d வேல்யூ 1 னா a plus d is equal to 2. கரெக்ட்டா அந்த ஃபார்ம் படி வந்துச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் a வந்து 1 வந்துருச்சு,
a plus 2d வந்து சாரி a plus d வந்து 2 வந்துச்சா, அடுத்தது வந்து a plus 2d. நம்ம இதோட வேல்யூ எல்லாமே தெரியும். a ஓட வேல்யூ என்ன அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 1, d ஓட வேல்யூ அது 1 தான், அப்ப 3 கரெக்டா இருக்கா 3. நெக்ஸ்ட் வாங்க a plus 3d, a ஓட வேல்யூ 1, d ஓட வேல்யூ 1, ரெண்டு ஆட் பண்ணா 4. AP பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்டா போகும் 1 2 3 4 5 6 அப்படின்னா 2 4 6 8 10 டிஃபரன்ஸ் எப்பயுமே சேமா தான் இருக்கும். இப்போ வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். நம்ம ஃபாலோ பண்ற நம்பர் வந்து கரெக்டா இந்த ஜெனரல் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுவோம். 2 எடுங்க 2 4 6 8 10 பாத்தீங்களா 2 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2 2 2 2 டிஃபரன்ஸ் எல்லா இடத்துலயும் 2 தான் வரும். இதை கூட நீங்க இதை பிரிக்கலாம். இதோட a ஓட வேல்யூ 2வா, d ஓட வேல்யூ அதுவும் 2 தான். இப்போ பேட்டர்ல போடுங்க. a வந்து 2 வந்துச்சா, செகண்ட் a plus d, a plus d அது 2 plus 2 4, அடுத்தது 2 plus 2வா 2 plus 2 6. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஜெனரல் பேட்டர்ன். அந்த ஜெனரல் பேட்டர்ன் வந்து நீங்க எப்படி பார்த்தாலும் டிஃபரன்ஸ் வந்து சேமா தான் வரும், ஒரு கண்டினியூட்டி கிடைச்சிட்டே இருக்கும். அதோட ஃபார்முலா வந்து இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. nth டேர்ம் கண்டுபிடிக்கணும். nth டேர்ம்னா இப்போ லாஸ்ட் டேர்ம் சொல்லுவாங்க a plus n minus 1 into d. ஒரு நம்பர் கொடுத்துறாங்க 2, 4 is 2. nth டேர்ம் இந்த டேர்மை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். Tn is equal to a plus n minus 1 into d. அடுத்தது இதுவே லாஸ்ட் டேர்ம் கொடுத்துறாங்க 26 கொடுத்துட்டு அதோட டோட்டல் நம்பர், டோட்டல் சம் ஆஃப் நம்பர், இந்த நம்பர் வரும்ல 2 plus 6 plus 8 plus 32 இது வரைக்கும் ஒரு நம்பர் இருக்கு, இதோட சம்மை எனக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் n/2 into a plus n. இப்போ லாஸ்ட் டேர்ம் ஃபார்முலா நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். இப்போ லாஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு தெரியாது, nth டேர்ம் சொல்லிட்டாங்க, அதனால நான் l எடுத்துக்கிட்டேன். இந்த l க்கு வந்து இந்த வேல்யூ அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, a plus n minus 1 into d ரெண்டு ஆட் பண்ணா 2a plus n minus 1 into d. அவ்வளவுதான், ஃபார்முலா தான் நோட் பண்ணுங்க. வந்து ஏபில வந்து ஒரு சம் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த சம் பாத்தீங்கன்னா 5 plus 11 plus 17 plus is equal to 95. அப்பனா இந்த क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா 5 11 plus 17 ல இருந்து 95 வரைக்கும் வேல்யூ போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மொத்தம் வந்து எத்தனை டேர்ம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்க, இப்ப 5 plus 7 plus 9 plus 10 இதுல எத்தனை டேர்ம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன்னா பெருசா எதுவும் இல்லை, 4 டேர்ம் தான் இருக்கு 4. அதுக்காக தான் இந்த क्वेश्चन கேக்குறாங்க. இதுல மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு, இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்தாங்க, செகண்ட் டேர்ம் கொடுத்தாங்க, தேர்ட் டேர்ம் கொடுத்தாங்க, கடைசி டேர்ம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஃபார்முலா என்னன்னா Tn is equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலால இந்த nன்றத தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான n, அதான் இந்த nன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चन வந்து நம்ம என்ன தேவையோ அதை எழுதிக்கலாமா, a எழுதிக்கலாம். aன்றத நான் ஃபர்ஸ்ட் டேஸ் நடந்து சொன்னேன், aன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், a is equal to 5. d எப்படி 6 வருது, எப்பயுமே ஏபில வந்து டிஃபரன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். 5 minus 11 வந்து 6, 17 minus 11 வந்து 6. அந்த மாதிரி நமக்கு கண்டினியூஸா வந்து டிஃபரன்ஸ் 6 தான் போயிட்டே இருக்கும். அதே d is equal to 6. லாஸ்ட் டேர்ம் நான் தான் சொன்ன லாஸ்ட் டேர்ம் வந்து 95 கொடுத்தாங்க. இத வந்து tnth டேர்ம்னு சொல்லலாம். ஏன்னா t ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் nth டேர்ம். nth டேர்ம் வந்து 95. இப்போ நான் அப்படியே tn ல 95 சப்ஸ்டிட்யூட் பண்ணனுமா, a க்கு இடத்துல 5 போட்டுட்டா n தான் நம்ம கண்டுபிடிக்கணும் -1, d க்கு இடத்துல 6 போட்டுட்டேன். 95 இந்த 5 வந்து இங்க கொண்டு வரும்போது -5 ஆயிடுமா, n - 1 into 6. அப்புறமா 90 95 - 5 90. இந்த 6 இங்க கொண்டு வந்துட்டா 90 divided by 6 equal to n - 1. இப்போ 90 divided by 6 பாத்தீங்கன்னா 15. 15 is equal to n - 1. n is equal to 15 plus 1 16. அப்பனா இதுல மொத்தம் வந்து 16 டேர்ம் இருக்கு. 16 டேர்ம் சேர்ந்ததுனா கடைசி டேர்ம் வந்து 95. புரிஞ்சு போச்சா? இப்ப இந்த ஆன்சர்ல இருந்து நம்ம ஒரு क्वेश्चन ஃபார்ம் பண்ணலாம்னா எப்படின்னா 5 plus 11 plus 17 is equal to
இந்த 95 என்பதை நம்ம கண்டுபிடிக்கும் போது இதுதான் நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாம், கிராஸ் செக்கும் பண்ணிடலாம். 95 கடைசி ஆன்சர் கரெக்டாக 95 வந்துச்சுன்னா நம்ம போகிற ஸ்டெப் வந்து கரெக்டு, இல்லைன்னா தப்பு. 5 + 7 11 + 17 + 16 கடைசி என்ன வேல்யூ வரும்? இப்போ 5 + 11 17 அப்படி போகுதுல. இப்போ 17 + 6 வந்துச்சுன்னா என்ன வரும்? 23 வருமா? ஆமாம் 23. அடுத்தது பார்த்தீங்கன்னா 23 + 6 29 இப்படி போயிட்டே இருக்கு. 16வது டேர்ம் 16th டேர்ம் 1 2 3 4 5 அப்படி போகுதுல. அது மாதிரி 16வது டேர்ம் என்ன வரும்ன்றது தான் கொஸ்டின். கொஸ்டின் நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். கொஸ்டின் ஒழுங்காக புரிஞ்சாதான் சால்வ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆனால் இதே கொஸ்டின்ல 16வது டேர்ம் என்ன இருக்கு? எத்தனை டேர்ம் சொல்லிட்டாங்க? மொத்தம் 16 டேர்ம் இருக்கு. இந்த 16 டேர்ம்ல 16வது டேர்ம் என்ன வேல்யூன்றது தான் கேட்குறாங்க. அதுக்கும் சேம் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் a வந்து 5 d வந்து 6. ஃபார்முலா அதே சேம் ஃபார்முலா போடுங்க. t a + n - 1 × d. கண்டுபிடிக்க போகிறது வந்து 16 இருக்கும். அதனால t 16 போட்டுட்டேன். a 5 n நம்மளுக்கு தெரியும். மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு? 16 டேர்ம் இருக்கு அவங்களே சொல்லிட்டாங்க. அதான் 16 - 1 / 6 இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 60 - 1 15. 15 × 6 வந்து 90. 90 + 5 95. கரெக்டாக வந்துச்சு பாருங்க. 95 95. ஏபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் வந்து ஜெனரல் பேட்டர்ன் வந்து சேமாக தான் இருக்கும். டிஃப்ரென்ஸும் எப்படி சேமாக தான் இருக்கும் போது இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்மே கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். வேறு டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம் அது மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அதான் இதை வந்து இந்த மாதிரி மாடலாக கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அதான் இது மாதிரி மாடல் பார்த்தாங்க. அடுத்த மாடலில் வந்து இந்த கொஸ்டினை வச்சு நம்ம அடுத்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணலாம்.